Example 3.8 first one என்ன கொடுத்திருக்காங்க add கொடுத்திருக்காங்க. அதாவது இது ரெண்டு terms நம்ம add பண்ண போறோம். 3x minus 4y plus z plus add பண்றோம். எதை நம்ம add பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2x minus z plus 3y. கிளியரா? ஸோ இதை நம்ம add பண்ணும்போது நமக்கு சைன் சேஞ்ச் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம bracket போட்டோம்னா நமக்கு கிளியரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதுறேன் 3x minus 4y plus z. இங்க பிளஸ் கூட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பிளஸ் 2x பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ் z பிளஸ் இன்டு பிளஸ் இஸ் பிளஸ் 3y. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் லைக் டேர்ம்ஸை நம்ம குரூப் பண்ணணும். லைக் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணணும் ஒன்னா எடுத்து எழுதிக்கணும். இங்க என்ன இருக்கு 3x இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்கு பிளஸ் 2x இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ் டேர்ம்ஸை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் y டேர்ம்ஸை நம்ம எழுதணும். பாருங்க இதுவும் எழுதியாச்சு. இப்போ நம்ம y டேர்ம்ஸ் எழுதுறோம். y டேர்ம்ஸ் என்னது மைனஸ் 4y, அப்புறம் இங்க என்ன இருக்கு பிளஸ் 3y. ஸோ y டேர்ம்ஸ் எழுதிட்டோம். அப்புறம் z டேர்ம்ஸ் என்ன இருக்கு பிளஸ் z, இங்க என்ன இருக்கு மைனஸ் z. சரியா? குரூப் பண்ணியாச்சு. இப்போ 3x பிளஸ் 2x என்னது 5x, மைனஸ் 4y பிளஸ் 3y என்னது மைனஸ் 4 பிளஸ் 3, அப்போ என்ன வரும் மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1y plus z minus z என்ன ஆயிடும் 0 ஆயிடுமா, பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ 0. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 5x minus y. கிளியர்? இப்போ செகண்ட் ஒன் போடுறோம். subtract 2x minus 5y from 4x plus 3y. அதாவது 4x plus 3yல இருந்து எதை நம்ம subtract பண்றோம் 2x minus 5y subtract பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் 4x plus 3y minus into plus is minus 2x minus into minus is plus 5y. கிளியரா? இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் minus into minus என்ன வரும் plus வரும் 5y. இப்போ நம்ம என்ன பண்ணணும் குரூப் பண்ணணும் 4x minus 2x, அப்புறம் இங்க என்ன இருக்கு plus 3y plus 5y. இப்போ 4x minus 2x is 2x plus 3 plus 5 is 8y. The answer is 2x plus 8y.